ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி 13/7/2025 முதல் 28/11/2025 வரை அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீசனுடைய வக்ரன் ஆரம்பமாகிறது. பாவக்கிரகம் வக்ரம் ஆகும்போது பாதகம் கண்டிப்பாக இருக்காது. இது லாஜிக்கு, இது ஜோதிடத்துறையினுடைய விதி. துலாம் ராசி காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி, காலபுருஷனுக்கு எதிரடியான ராசி, காலபுருஷனுக்கு சனி உச்சம், சூரியன் நீச்சம். சனி உச்சம், சூரியன் நீச்சம். அதே சமயத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்க, ராசிநாதன் ஆட்சி பெற்று ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் ஆட்சி பெற்று ராசியை பார்க்கிறாரு. அப்ப ராசியை பார்க்கும்போது சுக்கிர திசையில புதன் புத்தி, புதன் திசையில சுக்கிர புத்தி நடத்தார். என்னதான் உங்களுக்கு கோச்சாரத்துல, என்னதான் உங்களுக்கு வக்கரத்துல துலாமுக்கு கெடுதியை கொடுத்தாலும், துலாமுக்கு மறையை கொடுத்தாலும், துலாமுக்கு 6, 8, 12ஆம் இடத்தை கொடுத்தாலும், அந்த தசாபுத்திங்கிற கால்குலேஷன்ல அந்த பாதகத்தை செய்யாம சாதகத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் துலாமுக்கு நிறைய. அன்பு, பாசம், நேசம், உரிமை கீதம் பாடக்கூடிய, சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய, நிச்சயமாக எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் கொடுத்து செவந்து இவரை போற்றுதல் கூடியவர். அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக துலாம் ராசிக்கு விவசாயம் சம்பந்தப்பட்டது, ஏற்றுமதி சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதிசாரமாக இருக்கக்கூடியது, கண்டிப்பாக ஜவுளி சம்பந்தப்பட்டது, இனிப்பு சம்பந்தப்பட்டது, வெள்ளை சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்டது, விவசாயத்துல எல்லா மரம், எல்லா தேக்கு மரமும், பாக்கு மரமும், கமுகும், ஏலக்காயும் எல்லாம் நிறைஞ்சு கம்மன்னு இருக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டா கும்பம், துலாம், மிதுனம். பாத்தீங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாலே அந்த 3 தான் வரும். அந்த 3ல அப்படிப்பட்ட கிரகங்கள்லாம் இருக்காங்க. அப்ப மிருகசீரிசமே செம்மரக்கட்டை தான், திருவாதிரையும் செம்மரக்கட்டை தான், கருங்காலி செங்காலி. பாத்தீங்களா? அப்ப சதயம் விவசாயம், அடுத்தடுத்து சுவாதி துலாம் விவசாயம். இப்படிலாம் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை துலாமுக்கு கொடுக்கும். வக்கீலா இருந்தாலும் சரி, அட்வொகேட்டா இருந்தாலும் சரி, ஃபாரஸ்டா இருந்தாலும் சரி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்தாலும் சரி, எந்த எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் சரி, வேலை செய்ய மாட்டீங்க. வேலை வாங்கி மதிப்பா இருப்பீங்க, மரியாதை இருப்பீங்க, வணக்கம் வாழ்த்துக்கொண்டு இருப்பீங்க. ஒயிட், பியூர் ஒயிட், கருப்பு. என்ன சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம், சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆட்சியும் உச்சமும் பெற்ற இடம். பார்த்தீங்களா? துலாம்ங்கிறது சனி உச்சம், சுக்கிரன் ஆட்சி. தகர்த்தெடுத்தா தான் சூரியன் நீச்சமாக. அதுல எந்த சாரத்துல இருக்குன்னு பார்க்கணும். சனியெல்லாம் சுவாதி சாத்திரத்தை தான், அப்புறம் சனி செஞ்ச லாபத்தை தான் அவரும் கொடுப்பார். அப்படிப்பட்ட இடம் தான் துலாம் ராசி. கண்டிப்பாக அவங்களுக்கு லட்சுமி நரசிம்மன் வழிபாடு, உப்புளியப்பன் வழிபாடு, அகோபிலம், பெருமாள் கோவில், அனைத்து பெருமாள் கோயிலும், குணசீலம், இப்படிப்பட்ட கோயில் வழிபாடு எல்லாத்தையும் வணங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டலாம். ஏன்னா உங்களுக்கு பெருமாள் வழிபாடு அந்த துலாமுக்கு வரும்போது நீதிக்கு நேர்மைக்குரிய திருநள்ளாறு, குச்சனூர் சனீஸ்வரர் கோவில், குருவித்துறை, குருவித்துறை இருக்கக்கூடியது, அதை 2 குருவித்துறை இருக்கக்கூடியது, நடுநிலையாக இருக்கக்கூடிய திருத்தலங்கள். நடுநிலையா இருக்கிறதுல ஒரே முகமா இருக்கக்கூடிய குன்றத்தூர் சனீஸ்வரன் கோயில். குன்றத்தூர்ல நவகிரகம் பார்த்தா ஒரே திசையை இருக்கும். குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய சனீஸ்வரன் ஒரே திசையை நிற்கக்கூடிய அந்த கோவில். அதே மாதிரி எல்லா நவகிரகங்களும் சூரியனை பார்த்திருக்கும். மணச்சநல்லூர்ங்கிற எல்லா நவகிரகங்களும் சூரியனையே பார்த்திருக்கும். பாத்தீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க வந்து சூரியனை பார்த்திருக்கும். அப்படிப்பட்ட மணச்சநல்லூர், அப்படிப்பட்ட தெய்வங்களை கொஞ்சம் வித்தியாசமா வழிபாடு செய்வார். நமக்கு வித்தியாசமான காலங்கள், சௌரியங்கள், செல்வங்கள் வந்து சேரும் என்பதெல்லாம் மாற்று கருத்து அல்ல.